6ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைய வகுப்பு உரைநடை வளரும் வணிகம். மனிதர் வாழ்வில வணிகம் என்பது பெரும்பங்கு. வணிகம் இல்லைன்னா இந்த உலகத்துல மனிதர்கள் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்க முடியாது. அந்த வகையில வணிக நிறுவனங்கள் பல வகையா இருக்கு. பழங்காலத்துல என்னென்ன வணிகம்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதான் இன்றைய வகுப்பு. வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தானே உற்பத்தி செஞ்சுக்க முடியாது. ஏன்னா தனக்கு தேவையான சில பொருள்களை பிறரிடமிருந்து நம்ம வாங்க முடியும். அதற்காக என்னது அப்படி ஏற்படுத்ததான் விற்கிறதுக்காக வணிகமும். பொருள்களை விற்பவரை வணிகர் அப்படின்னு சொல்றாங்க, வாங்குபவரை நுகர்வோர் அப்படின்றாங்க. பண்டமாற்று வணிகம். நம்மிடம் கூடுதலா இருக்கும் பொருள்களை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். அது எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நெல்லை கொடுத்துட்டு உப்பை பெறுறது, ஆட்டோட பாலை கொடுத்துட்டு தானியத்தை பெறுறது. இது மாதிரி செய்திகள் சங்க இலக்கியத்துல இருக்கு. இக்காலத்துல கூட வீட்டிற்கே பல செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருள்கள்லாம் பெற்றுக்கொள்றாங்க, வீட்டு உபயோகப் பொருட்களை தர்றாங்க. வணிகத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தா தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரையை பயன்படுத்தியிருக்காங்க. நீர் வழியாக கடல் வழியாக செல்வதற்கு கப்பல்களை வாணிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு அதை நிற்கின்ற இடங்களை பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார் தான். வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம்ங்கிற பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படுற தனிநபர், ஒன்றுக்கு மேற்பட்டவர் இணைந்து நடத்துறது நிறுவன வணிகம் சொல்லலாம். சிறு வணிகம் அப்படின்னா அன்றாட தேவையான பால், கீரை, காய்கறி இதெல்லாம் விற்பனை செய்யறவங்க சிறு வணிகர்கள். அவங்க சிறு முதலீடு மட்டும் போட்டிருப்பாங்க. பெரு வணிகம் அப்படின்னா பெருந்தொகையை முதலீடு செய்து அதிக அளவில் திரட்டி விற்பனை செய்து வருவது பெரு வணிகர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அதன் பிறகு ஏற்றுமதி இறக்குமதிங்கிறது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யற பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புறது ஏற்றுமதி, பிற நாடுகளிலிருந்து பொருள்களை வாங்குறது இறக்குமதி. தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அரேபியாவிலிருந்து குதிரைகள். வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்வாங்க என்பதை தமிழ் இலக்கியங்கள் நமக்கு சான்று காட்டியிருக்கு. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறகும் தம்போல் செய்யணும். எப்படி தன்னுடைய பொருளை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாங்குற பொருளையும் பாதுகாத்து சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க வாணிகர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இலக்கியம் நமக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்கு. இப்போ இணைய வழி வணிகம் வந்துருச்சு. கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குறதுக்கு நேரம் இல்லாதனால இணைய வழியிலே நம்ம ஆர்டர் பண்றது இப்போ எல்லாமே உண்டுல, அதுக்காக இணைய வழி வணிகம் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ நமக்கு பிடித்த பொருட்களை நம்ம வீட்டிற்கே வரவழைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்லலாம். இப்போ மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணத்தை செலுத்தலாம். இதான் வணிகத்தை பற்றி. நன்றி.